லாங்குவேஜ்ல C2 C3ல உங்களுக்கு கம்ப்ரஷன் இருந்தா பின் மண்டையிலயோ இல்ல மண்டைக்கு கீழேயோ நம்மளுக்கு வலி தெரியும். இதுவே C3 C4ல நம்மளுக்கு கம்ப்ரஷன் இருந்தா உங்களுக்கு கழுத்துல இந்த பக்கமோ இல்ல இந்த பக்கமோ இல்ல ஜாலைன்லயோ நம்மளுக்கு வலி தெரியும். அதோட சம்டைம்ஸ் உங்களுக்கு கழுத்துக்கு மேலேயும் வலி தெரியும். இதுவே உங்களுக்கு C4 C5ல உங்களுக்கு கம்ப்ரஷன் இருந்தா நம்மளுக்கு கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி இருக்கிற ஷோல்டர் பிளேட் வரைக்கும் வலி பரவும். இதுவே உங்களுக்கு C5 C6ல வலி தெரிஞ்சா கழுத்துல இருந்து ஷோல்டர் வந்து உங்களுக்கு இங்க இருக்கிற ஆர்ம் வரைக்கும் வலி தெரியும். இதுவே உங்களுக்கு C6 to C7ல உங்களுக்கு கம்ப்ரஷன் இருந்தா நம்மளுக்கு கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்க ஷோல்டர் வந்து ஆர்ம் ஃபுல்லா போயிட்டு இங்க தம் ஃபிங்கர்லயும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் சைட்லயும் உங்களுக்கு வலி தெரியும். இதுவே உங்களுக்கு C7 இல்ல C8ல போயிட்டு கம்ப்ரஷன் இருந்தா நம்மளுக்கு கழுத்துல இருந்து வலி ஸ்டார்ட் ஆகி பின்னாடி பிளேட் வரைக்கும் பரவி கைக்கு பின்னாடி நம்மளுக்கு வலி தெரியும். அதோட உங்களுக்கு மிடில் ஃபிங்கர் வரைக்கும் நம்மளுக்கு வலி பரவும். சோ உங்களுக்கு இதுல எந்த மாதிரி நர்வ் கம்ப்ரஷன் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ரிப்போர்ட்ல எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே ஷேர் பண்ணுங்க. And for more updates follow me, the Physiorama.